ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட் வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற சார்ட் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட் வந்து நம்ம கொடுத்தது. இது வந்து பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்தது. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி இதை வந்து நம்ம அட்டன் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து லைவ் சார்ட்டில் வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து நடத்திருக்கேன். வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்ட் அப்படின்றத மார்க்கெட்டில் நம்ம பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பல்சிவான மூவில் வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம கெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து மேலே தான் போகும் அப்படின்னு. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இது எக்ஸ் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே ஒரே ஸ்விங் தான். ஸோ வந்து இதில் தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து அவைலபிள் இருக்குது. இந்த எல்லா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே புறப்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன். சரிங்களா? அதுக்காக மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கலாம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை மாற்றிக்கிட்டு நமக்கு இம்பல்சிவாக ஏதாவது வந்து மூவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இங்கேயே வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? 2-3 என்ட்ரிஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் வந்து லைன் பை லைனாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு CHOCH பாயிண்ட் வந்து பண்ணணும் மார்க்கெட். சரிங்களா? இதுதான் வந்து CHOCH பாயிண்ட். நமக்கு CHOCH பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம் இல்லைங்க, அதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து இங்கே இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே ஒரு ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக வந்து இதை ஃபில் பண்ணிட்டு போகுது. சரிங்களா? இது ஒரு என்ட்ரியாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. ஒரு என்ட்ரி இங்கேயே என்ட்ரி கொடுத்தாலும் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி 1 hour TFல கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். சரிங்களா? என்னை பொறுத்தளவு டார்கெட் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நான் மெடிக்கேட் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? 1 hourல பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு நான் மெடிக்கேட் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதோடையே நிறுத்துறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? இப்போ அடுத்த என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லா மார்க்கெட்டும் இதே மாதிரி நிறைய என்ட்ரிஸ் தருமா அப்படின்னா வந்து கொஞ்சம் ரேர் கேஸ் தான். இந்த ஒரு சார்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அது ஒரு என்ட்ரி. இது பார்த்திங்கன்னா 2வது என்ட்ரி. இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செஷன் என்ட்ரி வந்து நீட்டாக கொடுத்துருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏசியன் ரேஞ்சோட லோ இருக்குது. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏசியன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லிக்விடிட்டி ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா இதை இறக்கி ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து பார்க்கும். இங்கேயே வந்து அதே ஒரு கான்செப்ட் தான் வந்து மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கு. நீட்டாக வருது, மார்க்கெட் கீழே இறக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஏசியன் ஸ்வீப்பையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் போட்டு ஏசியன் வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன CHOCH பாயிண்ட் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? அந்த சின்ன CHOCH பாயிண்ட் வந்து நமக்கு இங்கேயே வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா லோ கட் ஆகி மார்க்கெட் கீழே போயிருக்கு. நல்லா இம்பல்சிவாகவே வந்து வச்சுருக்கு. ஸோ வந்து இதை வந்து CHOCH அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப் சைடு இப்போ CHOCH கன்சிடர் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கீழே நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் இல்லை. ஸோ அடுத்து வர ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம அப்போ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்கள் வேறு ஆர்டர் பிளாக் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீட்டாக வந்து ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போவும் வந்து ஸ்டாப் லாஸு கீழே இறக்கிடணும். சரிங்களா? இது வந்து என்ட்ரி நம்பர் 2. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுடைய ஓன் விருப்பம்.
இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். மறுபடியும் கீழே வந்து நம்ம எந்த ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணோமோ அதே ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகுது. எப்போவுமே இதுதான் வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணும். சரிங்களா? அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் லைன் பை லைனாக எங்கெங்கே நமக்கு வந்து ஸ்பாட் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் மார்க்கெட் எடுத்துகிட்டு போக தான் பார்க்கும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக நம்மளுடைய டார்கெட்டை அடிச்சுட்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. சரிங்களா? நல்லா அதுக்கு மேலேயும் இது வரைக்கும் போயிருக்கு. பட் இது வந்து விக்கு தான் விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து நமக்கு இது வரைக்குமே போதுமானதான். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து போகிறது அது உங்களுடைய ஓன் விருப்பம். ஆனால் பிக்னஸ்க்கு எங்கே முடியும் அப்படின்னா 1:3 இங்கேயே வந்து பிக்னஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட்டுக்கு தான் 1:6. அதுக்கு மேலே ப்ரோ வந்து அவங்க இது பண்ணுறது தான். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.